கவலையை தூக்கி ஓர வைங்க, காசு முக்கியமா மாறிடுச்சு. ஜான்வி கபூர் விவகாரத்தில் நித்யா மேனன் பலேஜ். சினிமா உலகம் எவ்வளவோ மாறினாலும் பெண்களுக்கு திரையில் இன்னும் போதிய மரியாதை கிடைக்கவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. நடிப்புக்கு முக்கியத்துவம் தரும் படங்கள் அரிதாகி போன இந்த சூழலில் பெரும்பாலான படங்களில் நடிகைகள் வெறும் அலங்கார பொம்மைகளாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். சமீபத்தில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய பெத்தி படத்தின் கிளாமர் விவகாரம் ஒட்டுமொத்த திரைத்துறையையும் உலுக்கியுள்ளது. நடிகை ஜான்வி கபூரின் உடல் அமைப்பை மட்டுமே குறிவைத்து இயக்குனர் புச்சி பாபு சனா காட்சிகளை அமைத்துள்ளதாக ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்கள் பறக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ரெக்கமெண்டேஷன் கம்யூனிட்டி பக்கத்தின் சர்ச்சைக்குரிய பதிவை ஜான்வி கபூர் லைக் செய்ய விவகாரம் மேலும் பூதாகரமானது. திரண்டு எழுந்த திரையுலகம், திரைத்துறையில் நிலவும் இந்த மோசமான போக்கிற்கு எதிராக பாடகி சுமங்கலி, நடிகைகள் ஆஷிகா ரங்கநாத், டிம்பிள் ஹயாதி என பலரும் குரல் கொடுத்து படக்குழுவினரை வெளுத்து வாங்கி வருகின்றனர். இந்த நிலையில் எப்போதும் போல் போல்டான கேரக்டருக்கு பெயர் போன நடிகை நித்யா மேனன் இந்த விவகாரத்தில் தன் ஆதங்கத்தை அப்படியே கொட்டி தீர்த்துள்ளார். வெரைட்டி இந்தியா ஊடகத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தென்னிந்தியாவில் மட்டும் இந்த அநீதி நடக்கவில்லை, ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமே இந்த தப்பான பாதையில்தான் போய்க் கொண்டிருக்கிறது என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். இன்றைய தயாரிப்பாளர்களுக்கு கலை முக்கியமில்லை, கல்லா கட்டுவது மட்டும்தான் முக்கியம். மக்களை எப்படியாவது தியேட்டருக்கு இழுக்க வேண்டும் என்பதற்காக ஆபாசத்தை ஒரு தந்திரமாக பயன்படுத்துகிறார்கள். தேவையற்ற ஐட்டம் பாடல்களை படங்களுக்குள் வலுக்கட்டாயமாக திணிக்கிறார்கள். வியாபார நோக்கத்திற்காக மட்டுமே இத்தகைய கேவலமான வேலைகளை செய்கிறார்கள் என்று நித்யா மேனன் காரசாரமாக விமர்சித்துள்ளார். தயாரிப்பாளர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு அப்படியே தலையாட்ட வேண்டிய அவசியமில்லை என்று கூறிய நித்யா மேனன், நடிகைகள் தங்களுக்கு என சொந்தமாக எல்லைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். தவறான மற்றும் அநாகரிகமான காட்சிகளை தயங்காமல் மறுக்க பழக வேண்டும். தங்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக பெண்கள் துணிந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று அட்வைஸ் செய்துள்ளார். கண்ணியமான கதாபாத்திரங்களில் மட்டுமே நடிக்க நான் விரும்புகிறேன். எல்லை மீறிய கவர்ச்சி மற்றும் ஆபாச காட்சிகளில் நான் எப்போதும் நடிக்க மாட்டேன். இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் மற்றும் சமூக பொறுப்பு என்று மிக தெளிவாகவும் கராராகவும் கூறி இந்த கிளாமர் கலாச்சாரத்திற்கு சாட்டையடி கொடுத்துள்ளார் நித்யா மேனன். அவரது இந்த பேட்டி பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது.